முன்னாள் பிரதமர் இந்திராவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் என்ற சிறப்பை பெற்ற மறைந்த இந்திராவின் 96வது பிறந்த நாள் செவ்வாயன்று நாடு முழுக்க தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக அனுசரிக்கப்பட்டது. டெல்லி யமுனை ஆற்றங்கரையில் உள்ள இந்திரா நினைவிடமான சக்தி ஸ்தலத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல், மத்திய அமைச்சர்கள் சுஷில் குமார் ஷிண்டே, சல்மான் குர்ஷித், குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் பல முக்கிய தலைவர்களும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்திரா நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சக்தி ஸ்தலத்தில் இந்திரா ஆற்றிய உரை ஒளிபரப்பானது. மூவண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டதோடு தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. தமிழக தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சர்கள், அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முன்னதாக முதல்வர் ஜெயலலிதா இந்திரா திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். ஆகியவற்றை காக்கவும் வலுப்படுத்தவும் என்னை அர்ப்பணித்து செயல்படுவேன் என்று மனமாற உறுதி கூறுகிறேன். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் குமரி அனந்தன், பூவராகவன் உள்ளிட்ட காங்கிரசார் இந்திரா உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர்.